Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்னகுமாரோட இயக்கத்தில் விது, பிரீத்தி அஸ்ரானி அண்ட் டீம் நடிச்சிருக்கிற 29. இந்த படத்தோட டீசர், அதுக்கு முன்னாடி வந்த பாட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொயட்டிக்கான, ஒரு ரொமான்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு லாங் டைமுக்கு அப்புறமா வருது அப்படிங்கிற ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுச்சு. ரத்னகுமாரோடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவிதைத்துவமாவே அமைஞ்சிருக்கும். ஸோ மேயாதம்மான் நீங்க எடுத்துக்கலாம், குளு குளு எடுத்துக்கலாம். நெறைய அவருடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. பர்சனலா வந்து நான் சொல்லணும் அப்டின்னா, குளு குளுலாம் வந்து நெறைய இடங்கள்ல நான் பார்க்குறப்ப வந்து, இது எந்த இடத்துல வந்து மிஸ் ஆச்சு அப்டின்னு சொல்லிட்டு நான் பர்சனலா அந்த படத்துக்காக நான் வந்து கேட்டுருக்கேன். ஏன்னா, அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் அந்த படத்துல இருக்கு. குறையா வந்து மட்டுமே கண்டுபிடிக்காம, நெறைய கொண்டாடுறதுக்கான நெறைய விஷயங்கள் அந்த படத்துல வந்து ரத்னகுமார் சொல்லியிருப்பாரு. ஸோ, ரத்னகுமார் மேல ஒரு பெரிய இது இருக்கு. நல்ல கண்டிப்பா ஒரு நீட்டான ஒரு படம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இந்த படத்துக்கும் வந்து எனக்கு அதே மாதிரியான ஒரு இம்பேக்ட் இருந்தது. அது இன்னொரு மிக முக்கியமான காரணம், படத்துக்கு வந்து ஷான் ரோல்டான் குடுத்த பாடல்கள். ஆ வானம் பொழிந்ததா இருக்கட்டும், அதே மாதிரி "சீலே பாட்டு இருக்குன்னு" இந்த எல்லா பாட்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான இது ஹைப்ப வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ, ஓவரால் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேரடியா வந்து கதை என்ன அப்படிங்கிறத சொல்லிர்றேன். 29 வயசுலயும் வந்து லைஃப்ல பெரிய ஒரு எய்ம், ஆம்பிஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லாம, ஒரு காதலி, ஒரு அழகான பொண்ணு கிடைச்சதே தன்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ன்னு நினைக்கக்கூடிய ஹீரோ. 21 வயசா இருந்தா கூட, எதிர்காலத்தில தான் என்ன ஆகணும்? என் லட்சியம் என்ன? அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய ஹீரோயின். இது எவ்வளோ பெரிய கான்ட்ராஸ்ட்டான ஒரு காம்போ அப்படிங்கிறது ரியல் லைஃப்ல வந்து இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா, எந்த விதமான ஒரு லட்சியமே இல்லாம காலைல எந்திரிக்கிறோம், கிடைச்ச வேலைய வந்து செய்றோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து லவ்வர வந்து கூட்டிட்டு ஊர் சுத்துறோம், தூங்குறோம். இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கிற ஒரு பேட்டர்ன் உள்ள ஹீரோ. ஆனா, எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் நம்முடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பிளான் பண்ணியிருக்கக்கூடிய ஹீரோயின். அப்படி இருக்கிறப்ப எவ்வளோ கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ ஆரம்பத்தில இவங்களும் வந்து காதலுக்குள்ள பயப்படுறாங்க. காதல் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத புரியறதுக்கு ஒரு கட்டம் வருது. அதன் பிறகு ஓகே ரைட் இது நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிரேக்கப் ஆகுது. அந்த பிரேக்குக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன ஆகுறாங்க? ஹீரோ என்ன ஆகுறாரு? அப்படிங்கிறது தான் மிச்ச இந்த 29 படத்துடைய கதையா வந்து நம்ம இயக்குனர் ரத்னகுமார் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இந்த படத்த வந்து அவர் எடுத்துட்டு போன விதம் வந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. ஏன்னா இது ஒரு 10 எபிசோடுகளா ஒரு அப்படிதான் வந்து காமிச்சிருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு வீட்டு ஸ்க்ரீன்ல உட்காந்து நம்ம வந்து பாப்கார்ன் கையிலலாம் எடுத்துட்டு வந்து ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறதுக்கு ஒரு 10 எபிசோட் வந்து ரெடியா இருக்கு அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு ரெடி பண்ணிட்டு உட்காந்து பார்ப்போம். அந்த பேட்டர்ன்ல தான் அந்த படத்த வந்து எடுத்திருக்காரு. பட் சினிமாவுக்குன்னு வந்து அத கன்வெர்ட் பண்றப்ப, எனக்கு அந்த டூரேஷன வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாமோ! அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன தாட் இருந்தது. 2 1/2 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படமா அந்த படத்த ரத்னகுமார் குடுத்திருக்காரு. அத இன்னும் வந்து எபிசோடுகளாக ஏன்னா அவரு அதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாரு. அதனால தான் அது இருக்கு. பட் ஆனா ஒவ்வொரு எபிசோடும் வந்து சில எபிசோடுகள் வந்து ரொம்ப லென்த்தியா ஃபீல் பண்ண ஒரு எஃபெக்ட் இருந்தது. 10வது எபிசோட் கிட்ட வர்றப்போ வந்து இன்னும் முடியலையா? அப்படிங்கிற மாதிரி சில கமெண்ட்கள் வந்து தியேட்டர்ல வந்து வந்ததையும் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ, டூரேஷன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணியிருக்கலாமோ! அத எபிசோடுகளாவே வந்து ஸ்க்ரீன்லயும் கொண்டு வராம, மேபி அத வந்து ஒரு 2 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு ஃபுல் லென்த் படமாகவே குடுத்துருக்கலாமோ! அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன ஃபீலாவும் இருந்தது. 2 1/2 மணி நேரம் படம் தான். நடுவுல வந்து டைட்டில் கார்டு வருது. ஒவ்வொரு எபிசோடுக்குமான கார்டுக்கு அந்த டைட்டில் வந்து வருது. ஸோ, அந்த ஒரு விஷயத்த தான் நான் அந்த இடத்துல மீன் பண்ணேன். பட் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கக்கூடிய மற்றவர்களுடைய இத பார்க்குறப்ப, விது நீங்க எல்லாரும் வந்து ஒரு சட்டானியா பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ரெட்ரோ படத்தோடைய வில்லனா பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு புது அட்டெம்ப்ட்டா இருக்கே! அப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு 29 வயசுல ஒரு ஹீரோ, ஒரு கிடைச்ச வட்டு வேலைய மட்டும் செஞ்சுட்டு, தான் உண்டு, தான் வாழ்க்கை உண்டுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஹீரோ எப்படிப்பட்ட லுக்ல இருக்கணுமோ, அந்த லுக்குக்கு ஆப்ட்டா தான் இருக்காரு. என்ன கேட்டா வந்து, இதுக்கு முன்னாடி நான் அவர படங்கள்ல நான் அவர வந்து பார்த்து ரசிச்சத விட, இந்த 29 படத்துல நான் உண்மையிலே அவர ரொம்ப அட்மையர் பண்ணேன். நெறைய நீட்டா எவ்வளோ விஷயங்கள் பண்ணணுமோ, அத மட்டும் குடுத்திருந்தாரு. ஸோ, அப்படிதான் நான் இந்த படத்த வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ பார்க்குறேன். ப்ரீத்தி அஸ்ரானி. ஸோ, அவங்க வந்து அயோத்தியிலே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவுல. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா அந்த படம் வந்து நடிக்கிறதுக்கான இடங்கள் நெறைய ஸ்கோப் வந்து குடுத்துருக்கு. ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு போகாம, நெறைய வந்து அவங்களோட
அவருடைய எமோஷன்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் டான்ஸிங்க்கான ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஜானரில் இந்த படம் கிடைச்சதுனால, எங்கெங்கெல்லாம் அத வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையும் கரெக்ட்டா வந்து பிரீத்தி அஸ்ரானி வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இவ்ளோ எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைச்சிருக்கான்னு தெரியல. பட் இந்த படத்தில அது அமைஞ்சிருக்கு. அத கரெக்ட்டா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல வரக்கூடிய நண்பர் கதாபாத்திரமா இருக்கட்டும், அதே மாதிரி அம்மா வரக்கூடிய ஆதிரா பாண்டியலட்சுமி அவங்களுடைய கதாபாத்திரமா இருக்கட்டும், இந்த மாரி ஒவ்வொரு ரோல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத கரெக்ட்டா ஆப்ட்டா நடிச்சிருக்காங்க. மகேந்திரன், மாஸ்டர் மகேந்திரன் அவரும் வந்து ஒரு சின்ன கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட ரோலையும் வந்து குடுத்த வேலைய கரெக்ட்டா வந்து பண்ணியிருக்காரு. நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பெருசா யாரும் வந்து பேச மாட்டாங்க. நீங்க யார் அப்படின்ற ஒரு கேள்விய கேட்டா, உங்க பேர சொல்லுவீங்க. இல்லன்னா நீங்க பண்ணக்கூடிய வேலைய சொல்லுவீங்க. ஆனா, ஆ நீங்க யார் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு, அந்த பதில் நீங்க சொல்றீங்கல்ல, அது பதில் கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்க ரொம்ப டீட்டெயில்டா வந்து அனலிசிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பேட்டர்ன்லலாம் சில படங்கள அணுகுறப்ப, நீங்க மனசளவுல வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆஸ் அ ரிவ்யூவரா நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. எனக்கு ஒரு சில சமயம் வந்து இத படத்த வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ஸி, ஆல்ஃபா கிட்ஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன தாட் இருந்தது. ஏன்னா, அ இது எதுவுமே இல்லாத ஒரு காலத்தில நடக்கக்கூடிய லவ் ஸ்டோரியா தானே வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்துல வந்து ட்ரெய்லர்லயே அவரு வந்து டிஸ்க்ளைமர்ல வந்து போட்டிருக்காரு. நெறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்புகள், சோசியல் மீடியாவோட ஆதிக்கம், இன்ன பிற எதுவுமே இல்லாத காலத்துல இருக்கக்கூடிய காதல் தானே காமிச்சிருக்கிறாரு. ஸோ, இன்னைக்கு இருக்க பசங்களுக்கு அது எப்படி புரியும் அப்படிங்கிறப்ப, சந்திரமுகி படத்துல வந்து ஒரு தாத்தா, வயசான தாத்தா வந்து சொல்லுவாரு. என் எடிட்டர் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, அந்த தாத்தாவோட இத வந்து பக்கத்துல இமேஜ் வந்து ரெஃபரன்ஸ் வச்சு மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறீங்க. முன்னொரு காலத்துல காதல்னு ஒண்ணு இருந்ததாகவும், அது இப்படித்தான் வந்து எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் பெரிய வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி அந்த தாத்தாவோட இதில வந்து நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி இந்த மாரியான விஷயங்கள்ல நம்ம நெனைக்கிற மாதிரி, நம்ம ஃபீல் பண்ண மாதிரியான காதல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம பார்க்காமலே காதல் வந்துலாம் படங்கள்லாம் பார்த்துட்டு வந்தவங்க. ஸோ நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் காதல வந்து கடந்தவங்க. 70கள்ல ஒரு காதல், 80கள்ல வந்து கடிதம் மூலமே வந்து பரிமாறிய காதல், 90கள்ல ஃபோன்ல வந்து பேசிய காதல், அப்புறம் 2000த்துல வந்து நேரடியா வந்து காதல் கடிதம் கொடுத்து அப்ரோச் பண்ணி பேசப்பட்ட காதல், 2000க்கு அப்புறமா வந்து டெக்னாலஜிய பேஸ் பண்ணி பேஜரு, செல்ஃபோனு, அதுக்கப்புறம் வந்து மெசேஜு, அதுக்கப்புறம் படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சு வாட்ஸ்அப்பு, இன்னும் இன்னும் பின்ன என்னென்ன செயலிகள்லாம் இருக்குதோ, அது எல்லாத்தையும் வச்சு வளர்த்த காதல். ஸோ, இப்படி எல்லா வகையான காதலையும் வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறதுனால, இப்படிப்பட்ட காதல் வந்து இன்னைக்கு இருக்க பசங்களுக்கு கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்கும். ஓ! இப்படிலாம் லவ் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ, இப்படிப்பட்ட காதல் கதையெல்லாம் கடந்து தான் எல்லாமே வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான புரிதல் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன முரணா இருக்கலாம். பட் ஒரு கட்டத்தில வந்து கதைக்குள்ள ஒன்றி ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, ஓகேடா ரைட் அப்படிங்கிற மாரி ஒரு மனநிறைவுக்கு அவங்களும் வந்துருவாங்க அப்படின்னு நானும் நெனைக்கிறேன். தென் ஸோ இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் மாதேஷ், மாணிக்கம் சினிமாட்டோகிராஃபி நெறைய நேச்சுரலான லொகேஷன்ஸ் வந்து இந்த படத்தில வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் நெறைய இடங்கள்ல நான் அப்படிதான் நெனைக்கிறேன். செட்டு போட்டு இது இல்லாம நேச்சுரலா இருக்கக்கூடிய லொகேஷன்ஸ் வந்து அப்படியே எதார்த்தமா காமிச்சிருக்கிறாரு. சதீஷ்குமாரோட எடிட்டிங்க பொறுத்தவரைக்கும் எடிட்டர் வந்து டூரேஷன வந்து இன்னும் கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன இது மட்டும் அங்க சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஷான் ரோல்டன் இந்த படத்துக்கு எப்படி வந்து மிகப்பெரிய பக்கபலமாக இசைய வந்து குடுத்தாரோ, எனக்கு வந்து இந்த ஓப்பனிங் சாங் வந்து தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன இதுவும் இருந்தது. ஏன்னா வலிய திணிச்சு ஹீரோவுக்குன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாலண்டியரா சொருகுன மாரி இருந்தது. அந்த பாட்ட தயவுசெய்து வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னா, மற்ற எல்லா பாட்டுமே நீங்க ரசிக்கலாம். நெறைய பேர் ரிவ்யூஸ் வந்து குடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கேள்வி வைக்கிறாங்க. எங்கங்க இந்த பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆச்சு? யாருங்க பார்த்தாங்க? நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு, நெறைய ரிவ்யூவர்ஸே வந்து இசை உண்ணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. நம்ம ஒரு சினிமா மீடியால இருக்கிறோம். ஒரு படத்தோட ட்ரெய்லர் வருது அப்டின்னா, அது என்னன்றத பார்த்துருக்கணும். அது ரிலேட்டடா பாட்டு வருது அப்டின்னா, அத கேட்டுருக்கணும். அதுக்கு கீழ மக்கள் என்ன மாரியான கமெண்ட்ஸ் குடுக்குறாங்க அப்டிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இந்த மாரியான எல்லா விஷயங்களையும் அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா, அஸ் அ ப்ரொஃபஷனலா அதுதான் நம்மளுடைய ஒர்க் அப்டிங்கிறத நான் நெனைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றப்ப "வானம் பொழிந்தது" பாட்டு உண்மையிலே நல்ல பாட்டு. ஆனா, நான் தியேட்டர்ல வந்து பக்கத்துல இருந்த ஒரு நபர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, "என்னங்க பாட்டு இது?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அப்படி ஒரு பாட்டு வந்ததாகவோ, அது வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாம ரொம்ப பிளைண்டா வந்து ஆ படம் பார்க்கக்கூடிய நெறைய பேர் வர்றாங்க. அவங்களும் விமர்சனம் குடுக்கறதுனால, டிசர்வ்டான பல விஷயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட போய் சேர முடியாம போகுதே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ, அஸ் அ ரிவ்யூவர்ஸா வந்து ரொம்ப பிளாங்க்கா வந்து ஒரு படத்த வந்து பார்க்காம, அணுகாம
மற்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து படம் பாருங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து நானும் இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ ஓவரால் வந்து இது ஒரு மிகப்பெரிய சிறந்த காதல் காவியம், அம்பிகாபதி, அமராவதி ரேஞ்சுக்கு வந்து ரத்னகுமார் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான எந்த புழுகலும் நான் கண்டிப்பா வந்து பண்ண மாட்டேன். ஸோ ஒரு டீசென்ட்டான ஒரு காதல் கதைய ஒரு ரம்மியமா, ஒரு பொயட்டிக்கா வந்து சொல்றதுக்கான முயற்சிய வந்து ரத்னகுமார் குடுத்திருக்கிறாரு. அஸ் அ ஸ்க்ரீன் பிளே ரைட்டரா வந்து சின்ன சின்ன இடங்கள் அங்கங்க லேக்கா வந்து தெரிஞ்சாலும், சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத அவர் கரெக்ட்டா சொல்லியிருக்காரு. ஆனா என்னன்னா, இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ பொறுத்தவரைக்கும் அதிகம் பேசினால் வந்து பெருசா பிடிக்க மாட்டேங்குது. ரிவ்யூ கூட இருந்து 2 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிரணுங்கிறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருங்கிறாங்க. இந்த மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணி பெருசா வளர்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு முடிவுல வந்து மக்கள் இருக்கிறதுனால, நெறைய பேசுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மக்கள் எடுத்துப்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்து பேசுறாரு, மைண்ட் வாய்ஸ் அதோட நெறைய பேசுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து அவங்களோட ஆஸ்பெக்ட்ல வந்து படம் பார்க்குறப்ப தான் புரியும். இப்ப வந்து நான் ஒரு 90ஸ் கிட்டு, நான் பார்த்த வந்து ரம்மியமான பொயட்டிக்கான நெறைய படங்கள் வந்து பார்க்குறப்ப, இந்த வகையான ஒரு அப்ரோச் எனக்கு புடிச்சது. இது என்னுடைய தனிப்பட்ட ரிவ்யூ. ஸோ ஆடியன்ஸ் வந்து இத எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நிச்சயமா வந்து பார்த்துட்டு தான் நம்மளும் தெரிஞ்சுக்கணும். இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப, நீங்க டைரக்ட்டா தியேட்டர்ல போயி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, உங்களுடைய அந்த அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸும், என்னுடைய அந்த ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒத்து போயிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இல்லன்னா வந்து மேபி நான் ரொம்ப நல்ல விதமான கண்ணோட்டத்தில மட்டும் தான் படம் பார்க்குறேனா, இல்ல இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு 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 இதுக்கும் வந்து நானும் வர்றதுக்கு தயாரா இருப்பேன் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ 29 படம் வந்து இந்த வீக்ல ரிலீஸ் ஆயிருக்கு. உங்க எல்லாருக்கும் வந்து எலக்ஷன் பரபரப்பு, என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பரபரப்புகளுக்கு மத்தியில, உங்க மைண்ட கொஞ்சம் பிரேக்கிங் நியூஸுக்கு நடுவுல ரிலாக்ஸ் பண்றதுக்கு, ஒரு ஃபீல் குட்டான ஒரு நல்ல படம் வந்து ரத்னகுமார் குடுத்திருக்காரு. ஸோ தியேட்டர்ல போய் பார்த்துட்டு இந்த படத்த நீங்க தாராளமா ரசிக்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் குடுக்கக்கூடிய ரேட்டிங் மீண்டும் உங்களை சினிமா எக்ஸ்பிரஸோட மூவி ரிவ்யூல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜி ரோஹிணி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.